தமிழ்மணி சார், இடைத்தேர்தல் குறித்த நீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால தடை அதை நீங்கள் எப்படி பார்க்கீங்க சார்? ஏன் சார் ஸ்ட்ரிக்டாக அந்த டாப்பிக்கில் சொல்லிட்டு பதில் சொல்கிறேன். இதுக்கு நான் அவர் இந்த எழவே முடியாத அளவுக்கு பொதுமக்கள் உங்களோட தலைப்பில் முதல் அடுத்த ரெண்டாக நான் ஒன்றா பதில் சொல்கிறேன், எல்லாம் கவர் ஆகிடும். விஜய் அந்த கரூரில் கால் வச்ச பிறகு அந்த மண்ணின் மகிமையே ஏதோ தெரியல, கொஞ்சம் அவருக்கு தன்னை வீழ்த்த முடியாதுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு நான் கருதுகிறேன். நேற்று பேசின பேச்சு கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறார் அப்படின்னு நான் கருதுறேன். புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்கிறாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் நான் சொன்னேன், கட்சி பேர் கூட சொல்லலை, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு ஓடி போயிட்டாங்க. இனிமேல் ஸ்பீக்கர்கிட்ட சொல்லி கதவெல்லாம் சாத்திட்டு தான் நான் பேசணும். கொஞ்சம் அதிகப்படியான பேச்சு ரெண்டுமே. பார்ட்டி ஃபண்ட ஒன்று குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்து வெளியே ஓடி போயிடுவாங்கன்னா, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டோமே, அது குற்றம் குறுகுறுங்குன்னு குற்றம் உள்ள நெஞ்சு அல்லவா அது? இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியிலேருந்து ஏன் ஃபோனை ஆஃப் பண்ணாங்க எல்லாரும்னு யாராவது தெரிஞ்சு சொல்லுங்கள். ஐயா, என் காதல் ஊரில் எனக்கு தெரியல, நான் முட்டாள்னு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த விஜயா சொல்கிறது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்து அவர்கள் உங்கள் குற்றமுள்ள நெஞ்சு 6 பேர் 7 பேர் ஒரே நேரத்தில் என்ன ஃபோனை அவனாக கட் பண்ணிட்டானா? எது குற்றமுள்ள நெஞ்சு? உங்களுதா அவங்களுதா? இவ்வளவு பேர் அப்புறம் சொல்கிறாரு அவருக்கு இன்னொருத்தர் கூட ஒரு மினிஸ்டர் எஸ்பி கூட நான் தான் இருந்தேன், நீங்கள் கேட்டிங்களே ஒன்றும் அந்த ஸ்பீச்சு, யாரும் இறந்து போனதே எங்களுக்கு தெரியாது, ஏதோ 1-2 பேர் மயக்கம் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் செந்தில் பாலாஜி இறந்து போயிட்டு தெரிஞ்சு எப்படி வந்தார்? ஸ்பாட்டில் இருந்தது நீங்கள். செந்தில் பாலாஜி பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார், இபிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனார், அன்னைய முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். எஸ்பி கூட நான் இருந்தேன், இவர் அன்னைக்கே மினிஸ்டர் மாதிரி தன்னை கருதிக்கிறாரு. எஸ்பி கூட நான் இருந்தேன், எஸ்பி ஒன்று என்கிட்ட சொல்லலை. கண்ணதுக்கு ஒன்றா நான் டிவியில் பார்த்தேயா, கண்ணு உள்ளவெல்லாம் டிவியில் எவன் பார்த்தானோ அவன்லாம் பார்த்தான். அதை டக்கு 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 டக்குன்னு கீழே விழுந்தது. வாட்டர் பாட்டில் தூக்கி நீங்கள் போட்டீங்க, நான் மறுக்கலை. அதையும் ஒரு அமைச்சர் சொல்கிறார் இன்னைக்கு. எனவே அவர் ஒரு போலீஸ் மேலே பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏன் எங்களை அனுமதிச்சிங்க? உங்களுக்கு என்னவோ தப்பு இருக்குன்னு மைண்டில் தோணுச்சுன்னா நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்கள் என்ன நாங்கள் கேட்டிருப்போம்ல, சொல்லியிருந்தா நாங்கள் கேட்டிருப்போம்ல. அதான் சொல்கிறாரு ஒரு. நீங்கள் எத்தனை மணி நேரம் லேட்டாக போனீங்க? யார் காரணம்? ஸோ உங்களுக்கு சுய அறிவுன்னு ஒன்று இருக்காது. போலீஸ்காரன் சொன்னால் தான் கேட்பீங்க, போலீஸ்காரன் மிரட்டினா தான் அடங்குவீங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? அன்னைக்கு யார் போலீஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு கேட்குறாரு. சார் அந்த வார்த்தை கேட்டீங்களா கேட்கலையா? நீங்கள் தலைப்பு வச்சுருக்கீங்களா? இப்படி நடந்தால் இப்படி நடந்துக்குன்னு சொல்லி கொடுத்தது யார் போலீஸ்க்கு? ஒரு முதலமைச்சர் பேசலாமா சார்? நான் அவர் மேலே எனக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது, எனக்கு அவருக்கு பங்காளி சண்டெலாம் கிடையாது சார். எல்லாம் செய்தீங்க ரைட்டு. இன்னைக்கு உங்களை இயக்கியது யார்? இப்படி செய்தால் இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தது யார்? மக்கள் காதில் உழுவும் நினச்சி பேசுகிறாரா என்னன்னு எனக்கு தெரியலை. எனவே அவர் எழ முடியாத அளவுக்கு திமுக அதிமுகவை மக்கள் ஓட்டு போட்டு தோக்கடிக்கிறதுங்கிறது ஏற்றுக்க வேண்டியது தான். அந்த 2 கட்சியுமே திருந்தணும். எனக்கு அதில் அவங்க ஒன்றும் உத்தம திரகங்கள்னு நான் சொல்லவே இல்லை. 2 கட்சியையும் அந்த தோல்வி 2 பேருக்கும் நியாயமானது தான், புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. ஆனால் அதை திரு ஜோசப்
போலீஸ்காரன் தவறு பண்ணிட்டான்னு சொல்கிறதுங்கிறது ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி தான் முதலமைச்சர், இன்றைக்கி தானே பேசுகிறாரு. இது நாள் வரைக்கும் அவர் பேசலை. முன்னையும் சொன்னார், எங்களை உள்ளே கூட்டு போனது அவங்கன்னு சொன்னது உண்மைதான். அது இடம் ஏற்படுத்தி கூட்டு வந்து விட்டது போலீஸ்காரங்க. ஆனால் உங்களை இயக்கியது யார்? இந்த கேள்வி போலீஸை வேற யாரோ இயக்குனாருங்கிறத இத்தனை நாள் 9வது மாதம் சொல்லலை நான் அதனால் அவர் தன்னை அசைக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தில் பேசுகிறாரு. யாராக இருந்தாலும் அரசியலில் தவறு. இன்னொன்று, இப்போ இந்த 2வது 3வது வச்சிருக்கீங்கல்ல, ஹைகோர்ட் டெஸ்டே செயற்கையாக, இது இந்த டைம் யாருக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வராமல் பார்த்துக்க வேண்டியது தாவேகாவுக்கு. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இருக்கணும். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் கூட ஏற்றுக்குவீங்க. அதிமுக பல்வேறு கட்சிகள்ல இருந்து பேர்கள் வேண்டாம், அதிமுக அதிகம், நான் ஒத்துக்கிறேன். போனவெல்லாம் அரசியல்வாதி, 40 வருஷம் அரசியலில் அனுபவப்பட்டவன். உங்ககிட்ட இருக்கிறது பூரா ரசிகர்கள் கூட்டம். அது ரெண்டும் மிங்கிளாகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். சார் கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியாக யோசிங்க. நான் எந்த விதமான விரோதத்துலேயும் சொல்லலை. அவங்க ஒரு முறையில் வளர்க்கப்பட்டிருக்காங்க அரசியலில் உள்ளவர்கள், எப்படி அரசியல் நடத்துறதுங்கிறது. ரசிகர்கள் கூட்டம் அவங்க இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்க வேண்டி இருக்குது. இவர்கள் மிங்கிளாகி ஒரு கட்சியாக ஆவதற்கு குறைந்தது 1 வருஷம் ஆகும். நான் என்னுடைய கணிப்பு 10 மாதத்தில் முடிஞ்சு போச்சுன்னா முடியலாம், நான் சொல்லலை. சத்தியமாக இன்னைக்கு இல்லை. இவங்க என்னையும் இதுவும் கலந்த மாதிரி அப்படி அப்படியே நிற்கிறாங்க. அவங்க மிங்கிளாகலை. இன்னும் மிங்கிளானாதான் அது இடைத்தேர்தலோ நகராட்சி தேர்தலோ ஃபேஸ் பண்ண முடியும். இன்னொன்று, அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இங்கேருந்து போன எம்எல்ஏவெல்லாம் திருப்பி எலெக்ஷன், அதாவது ஏடிஎம்கே அந்த பாஸ்கர் இந்த பாஸ்கர் எல்லாம் கொடுத்தா, இவரு கூட அடிபட்டு உதப்பட்டு கைகா செலவு பண்ணி தோற்று போனவெல்லாம் இருக்கிறான்ல இவரு கட்சி, அவெல்லாம் என்ன செய்வான்? ஆக நீங்கள் திரு ஜோசப் விஜய் கட்சிக்காரனை மதிக்க மாட்டார், கட்சிக்கு உண்மையாக இருந்தவனை ஏற்றுக்க மாட்டார். இப்படி வந்தேரிகள், இந்த வார்த்தை கலைஞர் வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை, வந்தேரிகள், இந்த வந்தேரிகளுக்கு தான் சீட்டு கொடுப்பார்னு எடுத்துக்கொண்டால் அது ஒரு கட்சி நடத்துகிற முறையா? இது 2 கட்சி செஞ்சிருக்கல, திமுகவும் செஞ்சிருக்காங்க, அதிமுக செஞ்சிருக்காங்க, பாஜக செஞ்சிருக்காங்க, காங்கிரஸ். அப்படிதானே நானே சொல்றேன். அங்க இருக்கிறவன் இருக்கிறான்ல, அவன்கிட்ட மாறுதல் இல்லையில சார். இவர்கள் உள்ள போனவங்க எல்லா கட்சியிலிருந்தும் போயிருக்காங்க சார். அவன் அரசியல்வாதி, அந்த கட்சிக்காரன் இல்லை. தாவேகா குறைஞ்சது 2 வருஷம் தாவேகாவில் அடிபட்டு உதப்பட்டு. இல்லை சார், செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அப்போ தானே சார் போனாங்க. செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர். செங்கோட்டையன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் ஒரு டிமோஷனே ஆயிடுச்சு அவருக்கு, பதவி இறக்கமே ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவர் ஹிந்து, அதனால் எல்லாம் 50 முறை பதவி வச்சு எம்எல்ஏவாக இருந்த ஒரு கிறிஸ்டியனுக்கு கொடுத்தாச்சு. இப்படி நாம் வேணாம். இன்னும் என்ன தயவு செஞ்சு நீங்கள் கேள்வி கேட்டால் எனக்கு இன்னும் தான் வெளியே வரும். வேண்டாம், செங்கோட்டையன் இஷ்யூவே இல்லை. இது எலெக்ஷனுக்கு முந்தையே சேர்ந்துட்டார் அவர் முடிஞ்ச வரைக்கும் இபிஎஸ் வசப்பாடிட்டார். சீனியாரிட்டி வசைபாடியே சீனியாரிட்டி அவருக்கு வந்து. விஜயபாஸ்கர் கூட கம்பைன் ஆயிட்டார்ல, மாவட்ட அமைச்சரை மாப்பிள்ளைன்னு சொல்லி அவர் மிங்கிள் ஆயிட்டார்ல சார். யாரு? விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் ஆமா, புதுக்கோட்டை அமைச்சரை மாப்பிள்ளைன்னு சொல்லி அவங்க ஒன்று நினைச்சிட்டாங்களே. அது சார் வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு எப்படியெல்லாம் அன்பாக ஒருத்தனை கூப்பிடுவோம் வாங்கன்னுட்டு அது நடந்திருக்கு. இன்னைக்கு நான் மறுக்கலை. அவர்கள் கூட சேர்ந்த இந்துவில் உள்ள சமூகங்களில் உள்ள சில சமூகங்களும் மாப்பிள்ளைன்னு சொல்கிறதும் மாமா சொல்கிறதெல்லாம் பழக்கங்க. இது கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டிங்க. இது வெளியே தெரியாமல் ஏதோ பெருசாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டுட்ருக்காங்க சார். அடுத்த வீட்டுக்காரன் சார், வேற வேற இல்லை, சாச்சா மாமா இதெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற. அதனால இல்லை, புரிஞ்சுக்கணும். ஒரு ரசிகர் கூட்டமும்
அரசியல்வாதிகளும் இன்னும் ஒன்றா ஆகணும். அது வரைக்கும் விஜய் ஒன்றும் செய்ய முடியாது. கேண்டிடேட்டு அவங்களுக்கெல்லாம் வந்தவனுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டுனா இவ்வளோ நாள் கட்சிக்கு விழுந்தானா அவன்லாம் யார், அவன் வேலை செய்வானா, சும்மா இருப்பான, ரைட் விட்டுட்டு. சரி, இந்த ஸ்டே கொடுத்தது ஹைகோர்ட்டில் 100க்கு 100 தப்பு, 100% தப்பு. அதில் எனக்கு ஒரு சின்ன இது லா செட்டில் ஆகிடுச்சுங்க. கல்கட்டாவில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இறந்துட்டார் அவர். பிற்காலத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகி கனகராஜுக்கு பேர் தெரியல, நான் இப்போ சொல்ல விரும்பல, இறந்து போயிட்டு ஒன்று வேண்டாம். அவர் ஸ்டேயும் அவர் அப்போ கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜு, அவங்க கட்சிக்காக தான் ஸ்டே கொடுத்தாரு. எலெக்ஷன் நடத்த வேலை மார்க்சிஸ்ட் அப்போ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்போ எல்லாம் ஆன் ரெக்கார்டு தான் ஜட்மெண்ட்டு. நான் யாரும் மனசை வருத்தப்பட வேணாங்க, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அதில் ஸ்டே கொடுக்குறாரு. அந்த ஸ்டே கொடுத்த ஜட்ஜி பிற்பாடு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகி, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகி, லண்டன் கடைசி 10 நாள் பாக்கி இருக்கு அவருக்கு. அதுக்காட்டி ஒரு ஊர் போனார் உல்லாச பயணம் அரசாங்க செலவில். லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்து போயிட்டார். இதுக்கு மேலே பேர் நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். எனக்கு எதுக்கு பேர் விரோதம் என்ன சார் அவர் மேலே? சுப்ரீம் கோர்ட் பின்னி எடுத்தான் ரெக்கார்டட் ஜட்ஜ்மெண்ட்டு புக்கில் இருக்குது, சட்ட புத்தகத்தில் இருக்கட்டார். அதை கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை கொடுத்துருக்குறோம். ஹைகோர்ட் ஜட்ஜி சகலகலா வல்லவன் அல்ல, என் வார்த்தை அல்ல, இது புரிஞ்சுக்கணும். சட்டம் தெரியும், சட்டத்தை இன்டர்பிரேட் பண்ணது தெரியும், ரைட். எலெக்ஷன் நடத்துறது கூடாதா தப்பாங்கிறத எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணணும். பரீட்சை வைக்கலாமா வேணாங்கிறத யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் முடிவு பண்ணணும். வேணாம் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதுங்கிறத அந்த சர்வீஸ் கமிஷன் ஸ்டேட்டோ சென்ட்ரலோ இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜட்ஜு. என்ன ஆச்சு? அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சார், எடுத்து யாரை வேணால் படிக்க சொல்லுது. பின்னிருக்கான், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்படி கொடுத்தாரு ஹைகோர்ட்டில்? அவர் பிற்பாடு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனார். கடைசி 10 நாளில் இன்னும் 4.5 நாள் பாக்கி இருந்துச்சு ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் ஹார்ட் அட்டாக்கில். அதுக்கு மேலே ஆனால் ஜட்ஜ்மெண்ட் லா செட்டில்டு சொல்லிட்டான். நீ சகலகலா வல்லவன் கிடையாது. இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இஸ்மைல்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், நல்ல சீஃப் ஜஸ்டிஸ், பிள்ளை என்ன மாதிரி மக்கு. நான் ரொம்ப அறிவாளியாக இருந்தால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பிள்ளை சார். பல கேஸ் நான் பார்த்துட்டேன். இதுவும் ஜட்ஜ்மெண்ட்டு சார், வேத கேஸ் கிசு செய்தி அல்ல. ஃபெயில் ஆகிட்டான் லாவில். எஸ் நடராஜன்னு ஒரு ஜட்ஜுக்கிட்ட கேஸை போட்டாங்க, அவரும் இறந்துட்டார். நம்ம பழனிவேல் தியாகராஜ சொந்தக்கார், க்ளோஸ் ரிலேட்டிவ். அவரு பார்த்தார், என்ன இது சீஃப் ஜஸ்டிஸ் பையன் ஃபெயிலா, சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், இவரை விட்டு ஜட்ஜி கீழே, நான் திருத்துறேன். 34 மார்க்குங்க, ஒரு கேஸ்க்கு 1/2 மார்க்கு சேர்த்தேன் எனக்கு டிஸ்கிரிஷன்னு. சிரிப்பான். எதால சிரிப்பான்னு நான் சொல்ல விரும்பலை, நாகரிகம் கருதி. 34 ஆகிடுச்சு. 34 ஆகிடுச்சு, அப்பனா 35 தானே ஐயா, சட்ட புத்தகத்தில் இருக்கு. அதனால் ஏன் அவர் சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு ஜட்ஜு, புரிஞ்சுக்குங்க. அதே கோர்ட்டில் அதே மாதிரி ஒரு தவறு இது. ஜட்ஜுக்கு முதல்ல என்ன சட்டம், என்ன நியாயம், என்ன சூழ்நிலை, எது செய்தால் நியாயமாக இருக்கும், யாரையும் பாதிக்காது. இந்த கேஸை ஒரே நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருந்தா உலகமே கைத்தட்டியிருக்கும் அந்த ஜட்ஜுகளை பார்த்து. என்ன தெரியுமா? டேக் டவுன். எனக்கு கொஞ்சம் தமிழில் திருக்கும், இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன். We direct no MLA elected and resigned in 2026 election shall be eligible to contest from
election in Tamil Nadu anywhere from any constituency till 2031, full stop. We also request the Election Commission to suggest an amendment to the constitution that if they resign voluntarily, they shall not recontest for the same period of 5 years. தமிழையும் சொல்கிற எல்லாருக்கும் புரியட்டும். எந்த ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவர் அவராக விரும்பி ராஜினாமா செய்தால் திரும்பவும் 5 ஆண்டு காலத்திற்குள் அவர் எம்எல்ஏவோ எம்பிக்கோ அது பொருந்தும். தேர்தலில் இருக்க அனுமதிக்கப்படக்கூடாது. இது இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் ஒரு மாநிலத்தில் எந்த பகுதியிலிருந்தும் எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. தேர்தல் கமிஷனை இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டான்னு கான்ஸ்டியூஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணணும். இவங்க நிற்கக்கூடாது. யார் ரிசைன் பண்ணாங்க, யார் வேணால் நிற்கட்டும். எலெக்ஷனை நிறுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அந்த தொகுதி பகுதி மக்களுக்கு, நல்லது கெட்டதுக்கு. எனவே 100க்கு 100 தவறு. சரி, நன்றி சார். முடிஞ்ச வரைக்கும் நான் கூட்டி பார்த்தேங்க. தேர்தலுக்கான காத்திருப்புனாலே எனக்கு என்னன்னு புரியல. இல்லை, என்னால் புரிஞ்சுக்க முடியல. தலைப்பு நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க, முடியல. ஒரே ஒரு கருத்து நான் என் கருத்து இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். அதிமுக இந்த வழக்கு போட்டதன் காரணமாக அவர்கள் தேர்தலில் தோற்று போய் விடுவோம் என்று பயப்படுகிறார்கள் என்பதை அவர்களே காட்டி கொடுத்து விட்டார்கள். அவங்க இந்த வழக்கு போட்டிருக்கக்கூடாது. தேர்தல் வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இப்போ மக்கள் மத்தியில் பேச்ச பொருளாக வருமே தவிர மற்றபடி எழ முடியாத உட்கார முடியாதெல்லாம் பார்க்கணும்.